ஹலோ ட்ராவலர்ஸ், நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தான் போக போகிறோம். அதுக்காக தான் நம்ம திருச்சியில் இருக்க ரங்கநாதன் ட்ராவல்ஸில் வந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த பஸ்க்காக தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டும் இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 இருக்கும். பஸ்ஸும் வந்துருச்சு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். ரங்கநாதன் ட்ராவல்ஸ் இதில் தான் போய் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க போகிறோம். குட் மார்னிங் ட்ராவலர்ஸ். நேற்று நைட்டு வந்து நம்ம ஒரு 11 மணியாக்குள்ளே வந்து திருச்சியில் வந்து பஸ் ஏறினோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, டயரில் எல்லாருமே படுத்தாச்சு. ஸ்லீப்பர் பஸ் தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். 2 புக் பண்ணியிருந்தோம். அந்த சைடு வந்து டபுள் பெட் இருக்க மாதிரி, இந்த சைடு வந்து நானும் பாப்பாவும் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். பஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது சீரியஸாகவே. பட் ஆனால் என்னென்னா அந்த நெக் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்லாம். அப்புறம் மார்னிங் ஆனதும் வந்து பஸ் வந்து வேலூர் தாண்டி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. வாஷ்ரூம் போகிறதா இருந்தால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு வந்து செட்டில் ஆயாச்சு. இன்னும் வந்து ஒரு 1.5 hours காட்டுது ட்ராவலு கரெக்டாக நம்ம அங்கே ரீச் ஆகிறதுக்கு. அதுவும் எப்படின்னா வந்து ஒரு 92 kilometers. பஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகுது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. நம்ம அங்கே போயிட்டு நம்ம எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே vlog அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ திருப்பதி வந்துவிட்டோம். நீங்கள் திருப்பதி வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாமி தரிசனத்துக்கு புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. புக் பண்ணாமல் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருந்தே ஏறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் சாமி தரிசனம் புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து மே மாதம் வந்தோம். நம்ம இதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட்டுக்கு வந்து புக்கிங் போயிட்டுருக்கு ஆன்லைனில். அதுக்கு வந்து நான் கீழே வந்து வெப்சைட்டோட லிங்க்கு கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிடலாம். அமௌண்ட்டு கம்மியாக தான் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். மே மாதம் இன்றைக்கி சாயந்தரம் நமக்கு 6 மணிக்கு சாமி தரிசனம் புக் பண்ணியாச்சு. நீங்கள் வந்துட்டு பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இங்கே தனியாக மலைக்கு போகிறதுக்குன்னு வந்து பஸ் வந்து தனியாக இருக்கும். ஸோ வந்து பஸ்ஸெல்லாம் இங்கே தான் நிற்கிது பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் மலைக்கு போகிற மாதிரி இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆட்டோவில் வந்தீங்க அப்படின்னா 300 அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணி பேசி 200 250 ரூபாய்க்குள்ளார பேசி வந்துடுங்க. ரொம்ப பக்கம்தான். இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு இங்கேருந்து வந்துட்டு நம்ம திருப்பி இந்த பஸ்ஸு மட்டும்தான் வந்து மேலே மலை ஏறுறதுக்காக போகும். ஸோ இங்கே வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்குது. நம்ம நைட்டு பஸ் ஏறினதுனால இங்கே வந்துட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கூட நம்ம பொறுமையாக மலை ஏறிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னென்ன நடக்குது, எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்காக பல்லு கூட விளக்காமல் காலையில் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எங்கே போகலாம் இது மாதிரி அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் போகிறோம். இன்னும் வந்து திருப்பதி நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறோம். ஓகேங்களா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டோம். இட்லி தான் கொண்டுட்டு வந்திருந்தோம். அதர்ஸ்ட்டுங்கிறனால எங்கே என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. தென் சாமி தரிசனமும் சீக்கிரம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வீட்டிலேருந்தே வந்து இட்லி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே உட்காந்து பசங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். இப்போ டிக்கெட் எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி கூட்டமே இல்லை, இப்போ ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. எங்கள் அண்ணன் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்துட்டு இப்போ தான் டிக்கெட் எடுக்க போகலான்னு வர்றாங்க பாருங்கள். நான் ஏசி பஸ்ஸு அப்படின்னா பஸ் வருமா டேரெக்டாக கண்டக்டர் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஏசி பஸ்ஸுனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏசி பஸ் எடுத்தேன். நான் ஏசி வந்து 90 rupees போட்டிருந்தது. இது வந்து 110 ரூபா போட்டிருந்தது. 4 டிக்கெட்டுக்கு வந்து 440 ரூபா. நான் அவர்கிட்ட கொடுத்தது 550 ரூபா கொடுத்தேன். அப்போ பேலன்ஸ் அவர் எவ்வளோ தரணும்? 110 ரூபா கொடுக்கணும். கரெக்டு, 110 ரூபா கொடுக்கணும். அவர் 10 ரூபா ஆட்டையே போட்டார். சில்லறை இல்லை சில்லறை. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இப்போ
பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஏசி பஸ்ஸிலே போயிடலாம். ஜீப்பெல்லாம் வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏசி பஸ்ஸுக்கு 100 ரூபா தான் கேட்குறாங்க. ஸோ ஹில்ஸில் வளைஞ்சு வளைஞ்சு ஏறும். வாமிட் வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கையில் கேரி பேக் வச்சுக்கோங்க வாமிட் எடுக்கிறதுக்கு. இதில் இப்போ ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே ஏசி பஸ்லாம் நிறையா எலக்ட்ரிக்கல் பஸ்ஸை பார்க்க முடியுது. இவி பஸ் நிறையா இருக்குது. ஸோ அது பெரிய விஷயம். பொல்யூஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வர்றப்போ இந்த சைட்லாம் மான் நிறையா இருக்கும். இப்போ மானையே காணோம். மானையே பார்க்க முடியலை. பஸ்ஸு அப்பா சுற்றி 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 வருது, தாங்கவே முடியலை. அப்படியே வாமிட்டு தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. எப்படா அந்த இடம் வருங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே எதுவுமே எனக்கு வந்து நீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. எல்லாமே வந்து ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ் தானே, பட் இருந்தாலும் வந்து வாஷ்ரூமு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகும்போதெல்லாம் வாஷ்ரூம் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். பட் அங்கே வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் கிளைமேட் நல்லா இருக்குது. மார்னிங்னால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். பட் கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா ஏழுமலை கோவிந்தா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏஆர்பி கவுண்டர், அதாவது ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா ஏஆர்பி கவுண்டரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்குன்னு தெரியலை. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்ததுனால ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இந்த ஏஆர்பி கவுண்டரில் போய்ட்டு நம்ம ஆதார் கார்டையும் நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த கியூஆர் கோடையும் காமிச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்துட்டு 15 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் அட்ரஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போ நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூட்டத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபைனலாக நம்ம வந்து எல்லா ப்ராசஸையும் முடித்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இங்கேயே நிறைய பிளாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஏ பிளாக், பி பிளாக்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. அதில் எது நம்ம ரூம்னு தேடி கண்டுபிடிக்கவே அவ்வளோ சிரமமாக போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் வந்து முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு உங்களோட ரூம் எது என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக மூவ் பண்ணுங்கள். இல்லைன்னா எங்களை மாதிரி டிலே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் தங்கியிருந்ததுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த மாதிரி அன்னதானமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பாடு உண்மையாகவே சொல்லணும்னா சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி கோயில் தரிசனத்துக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்தா பஸ் எந்த லோக்கல் பஸ்ஸுமே வரல. அப்புறம் காரில் தான் நாங்கள் போனோம். காருக்குமே வந்து 150 கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்க கேட்ட காசு கொடுத்துட்டோம். நம்ம போகிற வழியிலேயே இந்த மாதிரி ஒரு திருப்பதி ஏழுமலையோட முழு உருவத்தை வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அதை சுற்றியுமே வந்து நிறைய செடியெல்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிற வழியிலே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த சைடு மரம் இந்த சைடு மரம்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோ பேர் கூட்டமாக போயிட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம், ட்ரெடிஷ்னல் வேர் தான் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இது அண்ணாட்ட சொல்லிகிட்டே இருந்தோம். அண்ணா வந்து கேட்குற மாதிரி இல்லை. இப்போ நம்ம காட்டியிருக்க வீடியோவில் உங்களோட ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று இருக்குது. அது வழியாகவுமே வந்து விசேஷ நாட்களில் வந்து மக்கள் அதில் அவ்வளோ கூட்டமாக நிற்பாங்க. கியூ கணக்கில் அதுவும் 4 கணக்கில் நிற்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து வேஷ்டி வந்து கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. நான் 1000 தடவை நானும் எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னோம். எங்கள் அண்ணன் கேட்கல. இப்போ வேஷ்டி வாங்குறதுக்காக போயிட்டாங்க. நீங்களும் மறந்துடாமல் வரும்போது வேஷ்டியை கொண்டுட்டு வந்துடுங்க. நம்ம இப்போ தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம். ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வந்து நம்ம வாங்கிட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம அதை காமிச்சிட்டு வந்துட்டோம். வெளியில் ஒருத்தவங்க இருந்தாங்க, பாஸ் செக் பண்ணுறாங்க கரெக்டாக இருக்கான்னு. ஸோ பார்த்துட்டு வந்தாச்சு. கியூ போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மொபைல்லாம் எல்லா கோயிலுமே இப்போ மோஸ்ட்லி வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. மொபைல் இனி வாங்கி வச்சுருவாங்க. ஸோ உள்றக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம உள்றக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோன்னா நம்ம அண்ணா கிட்ட வந்து ரிவ்யூ கேட்போம் எப்படி இருந்ததுன்னு. ஸோ நானும் உள்றக்க போகிறேன்.
ஃபைனலாக நம்ம திருப்பதி ஏழுமலையானை வந்து ரொம்ப நல்லாவே தரிசனம் பண்ணிட்டோம். கூட்டம் அவ்வளோவா இல்லை, நார்மலாக தான் இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டு வந்தனால, ப்ரீ பிளான்டாக வந்தனால எங்களுக்கு எதுவும் வந்து ப்ராப்ளமாக வந்து எங்களுக்கு தெரியலை. மேல் திருப்பதியில் வந்து சாமியை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் கீழ் திருப்பதியில் வந்து நிறைய கோவில்கள் இருக்குது தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக 2 கோவில் நான் சொல்லியே ஆகணும். இஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணர் கோவில் தான். அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ ஒரு கட்டடக்கலையோட வந்து கலைநயத்தோடு கட்டியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது. அடுத்ததாக இன்னொரு இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கபிலேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தலம். அங்கே வந்து சிவபெருமான் இருந்தார். இந்த கோவிலில் வந்து கபில தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்குது. அதில் வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சிவபெருமான் வந்து கபிலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள். அந்த கோவிலுக்கு போனால் நிறைய அதிசயங்கள் நிகழ்வதாகவும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. நாங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததை நினைக்கும் போது எங்களுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில கோவில்களில் வந்து உங்களுக்கே தெரியும், மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்களால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து எங்களால் காட்டவும் முடியலை. ஸோ நீங்களும் திருப்பதி போனீங்கன்னா ப்ரீ பிளான்டாகவே போயிடுங்க. முன்னாடியே புக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான என்னென்ன வேணும் எல்லாமே ப்ரிப்பேர்டாக போங்க. முக்கியமாக வந்து சாப்பாடு வந்து நீங்களே வந்து கொண்டுட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லாட்டினா வந்து நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது அன்னதானம் கண்டிப்பாக இருக்கும். அது சாப்பாடு நல்லாவே இருக்குது, நீங்கள் அங்கேயே ட்ரை பண்ணலாம். பட் ஹோட்டல் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காஸ்ட்லியாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து ஃபுட்டும் வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாகவும் இல்லை. ஸோ நீங்கள் ப்ரீ பிளான்டாக போகிறது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ நம்ம திருப்பதியிலேருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆமாம், அதுக்கு என்னங்கிற இப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பொன்னமராதிக்கு கிளம்பியாச்சு. தரிசனம் சிறப்பாக இருந்தது. இங்கேருந்து பொன்னமராதியிலேருந்து திருச்சிக்கு வந்து 8 ஹவர் ட்ராவல்ஸ் வரும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி நம்ம வீடியோவிலே சொல்லியிருப்போம். இன்னும் வேறு எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கேளுங்க. நம்மளே வந்துட்டு தரிசனத்துக்கு எல்லாத்துக்குமே கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃபர்தராக மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நம்ம யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? கீப் சப்போர்ட்டிங் கைஸ். சாய் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு. க்ளீன் பண்ணக்கூடாது, கிளிக் பண்ணணும். லைக் பண்ணுங்கள். பாய் சொல்லு.